நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஒரு லைன் கம்மாவுக்கு தான் வந்திருக்கோம். நல்லதண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு. பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் கிடைக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளையிலே வந்துட்டோம். மீன் கடியே கிடையாது. இப்போ தான் 1-2 கடிச்சிட்டு இருக்கு. அதான் சரி பதிவிடுவோம் அப்படின்ட்டு பதிவிடுறேன். பாருங்க ஒரு மீன் கடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகுது பாருங்க. சரி இது எடுத்துகிட்டு போகுது. மாறாம பாருங்க. தட்டிடக்கூடாது, அதுக்கு தான் கரைக்கு கொண்டாரு. சரியான சைஸ் நண்பர்களே, நல்ல சைஸ், நல்லா பாருங்க சைஸு. சரி அடுத்தடுத்து இதே கடிச்சா நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் பொடிசாக கடிச்சிது. சரி எதுக்கு வீடியோ எடுப்புன்னு தான் எடுத்தேன். சைஸ் வந்துட்டு இந்த பாருங்கள். ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மீன் கடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த இழுக்கு பாருங்க. அந்த தூக்கிட்டாரு. ரொம்ப நேரம் கடி இல்லை பார்த்தீங்க. ஜிலேபி பிடிச்சி போட்டிருக்கோம். அந்த பையிலையும் கிடக்கு. அவங்க ஒரு வெள்ளை பை வச்சுருக்காங்க, அதுலேயும் கிடக்கு ஜிலேபி. கடைசி காட்டுறேன் எவ்வளோ பிடிச்சிருக்கோன்ட்டு. இப்போ தான் பொழுது அடைஞ்ச பிறகு தான் கொஞ்சம் சைஸ் ஜிலேபியாக கடிக்கு. பொடி பொடிசாக தான் கடிச்சு. இருந்தால் எறும்பு இப்படி நிற்கிது வரும்னு. இது வந்து நமக்கு இறக்கி பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பொடிசாக தான் மாட்டிகிட்டு கிடந்துச்சு. கடியே இல்லை பாருங்க. சின்ன பசங்க வீட்டில் இருக்காங்கன்னு சின்ன பசங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாச்சு. பாருங்க 2 பேரும் தூண்டி போட்டுட்ருக்காங்க. ஏதாவது கடிக்கான்னு பார்ப்போம். அந்த தம்பிக்கு தூண்டில் மட்டும் லைட்டாக கடிக்க. அந்த பிடிச்சான். அந்த பிடிச்சி பார்த்து போச்சு. இப்படி விட்டுறாது. பிடிச்சி காட்டுங்க. உள்ள இல்லை விட்டுறாது. தம்பி பிடிக்கிட்டு அவன் உருண்டு வந்துடுவான் உள்ள. கம்முன்னு கிடக்கான் மீன். லைட்டாக தான் அடியே இருக்குது. பொடி முள்ளு தான் பாருங்க. அடி மீன் சைடில் காட்டுங்கண்ணே பாருங்க. நல்ல சைஸ் மீன் இப்போ தான் கடிச்சிருக்கு. நேரம் பொடிசாக தான் கடிச்சிக்கிருந்துச்சி. என்னத்தை போட்டு பதிவிட அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நமக்கு ஒரு கொஞ்சம் சைஸாக கடிச்சிது. அது தம்பியாப்புல டபக்குன்னு பிடிச்சி விட்டான். சரி அடுத்து எதுவும் பிடிக்கும். இவ்வளோ நேரம் போராடி முள்ளுலேருந்து எடுத்துட்டாங்க. முள் நல்லா அடியேற போய் தான் இது வெளியே வந்துட்டு. இல்லைன்னா கஷ்டம்தான். மீன் பிடிச்ச தம்பி ஒரு தான். இவ்வளோ நேரம் தூண்டி பல்ல இப்போ தான் போட்டான். அவள் கையாட்ட நச்சரிச்சு போட்டான். எப்படியும் ஒன்று தூக்கிட்டான். இங்கே பாருங்க சாமான்லாம் தூண்டி போட்டுட்ருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் போட்டோம். ஒரு 2-3 மீன் பிடிச்சோம். அந்த பிடிச்சிட்டாங்க. போடு அட்டியை கேளுங்க. சொல்லி அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க. 2 முள்ளு ஏறிட்டேன். சூப்பரு. தப்பிக்கவே முடியாது. இது என்ன துள்ளுது. அவ்வளோ பெருசு துள்ளவே இல்லை. கம்முன்னு கிடக்கு. சூப்பர் அடி. போட்டோன்னு அடிச்சாங்கண்ணே. இந்த பாருங்க புழு தான் கொடுத்துட்ருக்காங்க. முள்ளு பெரிய பாருங்க. அடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் பெருசா சிறுசா அப்படின்னு பார்ப்போம். இந்த பாருங்க தம்பிக்கு மீன் கடிச்சிக்கிட்டு இருக்கு. லேசா பதுக்கு அந்த போயை வத்துறது பாருங்க. லைட்டாக அமுக்கிக்கிட்டே இருக்கு. அது தூக்கிட்டான், எரிஞ்சிட்டான். 6 பாருங்க. வெற்றி உனக்கு மாட்டா இல்லையா? வெறுந்தோண்டி தானா? சாயந்தர டயத்தில் தான் கடிச்சிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் கடியே கிடையாது. நாங்கள் ஒரு 4 மணிக்குள்ள வந்துட்டோம். இப்போ மணி வந்து 5:30 மணிக்கு மேலே ஆகிட்டு. 6 மணி ஆக போகுது. இப்போ தான் 1-2 கடிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து புழு கொடுத்து போடுறாங்க. சாம்பாரில் வந்து இந்த மாதிரி மீனை சின்ன மீன்களை வந்து பிச்சு போட்டுட்ருக்காங்க.
இந்த பாருங்க அடுத்த ஒரு மீன் தூக்கிட்டாக பாருங்க. ரொம்ப நைஸாக ஏறி இருக்குண்ணே. சரி சரி எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருங்க, மிஸ் ஆயிடாம. லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டே இருந்துச்சு, லைட்டாக தூக்குனாக வந்துட்டு. கடைசியில் நம்ம பிடிச்ச மீன் மொத்தத்தையும் காட்டுறோம் பாருங்க. இந்த பாருங்க தம்பி போய இழுத்துட்டு அல்ல போட்டான். தூக்கு தூக்கு பிடி பிடி. இரு 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 அங்கே போகாத. நூறு நூறு பிடிச்சி இல்லை மீனை பிடி, இன்னும் மீனை பிடி. வா வா மீனை பிடிச்சிக்கோ. பக்கத்தில் போ, அவங்க பக்கத்தில் போ. பக்கத்தில் போய் கடிப்போம். மாற்றிக்காடு பாருங்க. இப்படி பிடிக்கும் தம்பி ரெண்டாவது மீன் பிடிச்சாரு. என்ன தம்பி அடிக்கிறது வந்து 6ம் 4மா தான் அடிக்காரு. நைஸாக சுண்ட தெரில, புதுசாக போடுறான். நீ பிடிச்சி காட்டு, நீ பிடிச்சி காட்டு. கொடி பிடிக்கிட்டு கொடி பிடி 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 பிடி. நீ கீழே போட்டு தம்பியாதா வீடியோ பாரு, அங்கே பாருங்க. அவனுக்கு ஒரு சின்ன ஆசை மீனை கையில் வைக்கணும். அட்டிய பாருங்க இழுத்துட்டு ஓடுது. கொண்டு வந்து சின்ன சைஸ் வந்து இருக்கா. ஓ நான் இழுத்து இழுவை பார்த்தோன்னே பெருசாக இருக்கும்னு நினச்சேன். அவனுக்கு மீன் சின்ன மீன் தான், கொஞ்சம் சைஸ் மீன் தானா, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அதே அந்த இலையிலுக்கு நல்லா அடியாது. நம்ம கிளம்ப போகிறோம். கடைசி தூண்டியில் இற கிடைக்காத மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தண்ணி கிளம்பிடுவோம். பாருங்க அடுத்து ஒரு மீன் அடிச்சாக பாருங்க கிளம்புற டயத்தில். சரி ரைட்டு. இந்த பாருங்கள் நம்ம கிளம்ப போகிற நேரத்தில் சாம்பாரில் பிடிச்ச மீன் பாருங்கள். இந்த மீன் தான் நாங்கள் வந்த ஒரு 4 மணிக்கு வந்தோம். வந்ததுலேருந்து இந்த மீன் தான் அவங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதை போட்டு பதிவிடவா அப்படின்னு தான் நான் பதிவிடாமலே உட்காந்துருந்தேன். பொழுது அடையிற நேரத்தில் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் பிடிச்சிது. சரி பரவாயில்ல மீன் கடிக்குது அப்படின்னா வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். நம்ம இப்போ கிளம்பிட்டோம். பிடிச்ச மீன் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். சுற்றிட்டாங்க. சரி உள்ளே போட்டுருங்க, வேண்டாம்ல வேண்டாம். இப்போ தான் கிளம்பிட்டோமே இல்லைங்களா, உள்ளே போட்டாங்க. பாருங்கள் இன்றைக்கி வந்து புழு போட்டு மீன் பிடிக்க வந்தோம். நல்லது இன்றைக்கி மொத்தம் மீன் பிடிச்சதை காட்டுறேன் பாருங்கள். சின்ன பசங்கள்லாம் மீன் பிடிச்சாங்க, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். மீன் கடி இல்லை, விட்டு விட்டு கடினோடனே தான் நம்ம வீடியோ பதிவிடலை. அதுக்கப்புறம் தான் பதிய ஆரம்பித்தோம். சரி ரைட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு. இன்னும் உயிரோட தான் கிடக்கு. எல்லாம் கொஞ்சம் சைஸ் மீன் தான் எல்லாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.